ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவை ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. தீபாவளியை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய் போனஸ், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் இடம்பெறாத ஆளுநர் புகைப்படம், பிரதமர் முதலமைச்சர் புகைப்படங்கள் மட்டுமே உள்ளதால் சர்ச்சை. புதுச்சேரியில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை, இரவில் விட்டு விட்டு பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமான பரிசு தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த தொகுப்பில் சர்க்கரை 2 கிலோ, 2 கிலோ சூரியகாந்தி எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ மைதா ஆகியவை வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு 585 ரூபாயாகும். இவை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பரிசு தொகுப்புகள் வழங்கும் தொடக்க விழா அக்டோபர் 16ஆம் தேதி மாலை இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை காளிகோவில் அருகில் உள்ள ரேஷன் கடையில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்த திட்டங்கள் குறித்த நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போது தீபாவளி பண்டிகைக்காக அரசு அறிவித்த பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கியுள்ளதாகவும் அனைத்து தொகுதிகளிலும் இலவச அரிசி மீண்டும் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயும், கட்டிட தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாயும், 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 6000 ரூபாயும் விரைவில் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும், ஆதிதிராவிட மக்களுக்கான இலவச துணிக்கான பணமும் விரைவில் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு நிறுவனத்தின் லாபத்திற்கு ஏற்ற வகையில் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்றவர், மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அடுத்த முறையா இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லா தொழிலும் அந்த அரிசி சென்று கொண்டிருக்கிறது. கோதுமை 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட இருக்கின்றது. இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக 2 கோதுமையும் வழங்கப்படும். நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளருக்கு அறிவித்த 2000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். அடுத்து கட்டிட தொழிலாளருக்கான 6000 ரூபாய் அந்த தொகை, தீபாவளி பண்டிகை தொகை அவர்களுக்கு விரைவில் வங்கியில் செலுத்தப்படும். இவ்வாறு எங்களுடைய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான துணிக்கான பணமும் விரைவில் வங்கி. புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்டு வரும் பரிசு தொகுப்பில் ஆளுநர் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில நிர்வாகியாக ஆளுநர் உள்ளார். எனவே அரசின் திட்டங்களில் முதலமைச்சருடன் ஆளுநரின் புகைப்படமும் இடம்பெறுவது வழக்கம். இந்த நிலையில் தீபாவளி பரிசு தொகுப்பு அடங்கிய பையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் புகைப்படம் இடம்பெறவில்லை. அதில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன.
இதனிடையே செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் எந்த முடிவு எடுத்தாலும் இறுதியாக ஆளுநரிடம்தான் கோப்பு செல்வதாகவும், அப்போது மாறுபட்ட கருத்து வரும் நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதால் மாநில அந்தஸ்து கேட்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் அரசின் சில கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலம் கடத்தி வரும் சூழலில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே சில நேரங்களில் மோதல் போக்கு ஏற்படுகிறது. இந்த சூழலில் தற்போது தீபாவளி பரிசு தொகுப்பில் ஆளுநர் புகைப்படம் இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திட்டங்களை செயல்படுத்துவது வேறு, அந்த திட்டங்களை இன்னும் விரைவாக செயல்படுத்த முடியும். நம்முடைய நிர்வாகத்திற்கு நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் வேணும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதனுடைய அடிப்படையில் தான் நான் எடுத்து சொல்லுவோம். கூட்டங்கள்லாம் பேசும்போது, பொது நிகழ்ச்சியில் பேசும்போது நான் சொல்லுவேன், விழாக்கள் பேசும்போது சொல்லுவேன், நிர்வாகத்தில் அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேணும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அது எப்போதும் வலியுறுத்துவோம். அதிகாரம்லாம் ஆளுநர் கையில் இருக்குன்னு சொல்றீங்களா? இது புதுச்சேரியில் உங்களுக்கு யூனியன் பிரதேச முதல்வர் தானே முடிவு எடுக்க, முடிவு இறுதியில் எங்க போகுது? ஆளுநர் தான் போகுது. அப்போ அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும், அந்த காலதாமதம் வரும், இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் கேட்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேணும். இது எனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் புதுச்சேரியில் இரவு முழுவதும் விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் நீடிக்கும். ஆனாலும் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக விலகுவதற்கு அக்டோபர் 2வது வாரம் வரை ஆகும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் முற்றிலும் விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மேலும் கிழக்கு திசை காற்று உள்ளே வர தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக வைத்தும் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி, தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருவதையும் கருத்தில் கொண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் சுற்று மழை அக்டோபர் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பெய்யும் என்றும், அதன் பின்னர் 22ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் பருவமழை தீவிரமடையும் என்றும், தொடர்ந்து நவம்பர், டிசம்பர் மாதங்களில் புயல் சின்னங்களுடன் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பொழிந்து இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக இரவில் மழை பெய்து வரும் நிலையில் அக்டோபர் 16ஆம் தேதி இரவு விடிய விடிய மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வருகிற 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மழை இருக்காது என்றும், அதாவது தீபாவளி தினத்தன்றும் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசு வெடிக்க மழை தடையாக இருக்காது என்று கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு பரிசு பொருட்கள் வழங்க அரசின் பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பண்டிகையின் போது ஆண்டுதோறும் அரசு செலவில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என பாகுபாடு பார்க்காமல் 500 பட்டாசு பாக்ஸுகள் மற்றும் 500 ஸ்வீட் பாக்ஸுகளை வாரி வழங்குவது வழக்கம். கடந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியில் நிதித்துறை அனுமதி வழங்க முடியாது என்று கைவிரித்துவிட்டது. மேலும் தொகுதி மக்கள் ஆதரவாளர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்கள் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்றால் தனது சொந்த செலவில் வழங்க வேண்டும் என்று கூறியது. இதனையடுத்து சொந்த செலவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கி தனது ஆதரவாளர்களுக்கு கொடுத்தனர். இந்த ஆண்டும் தீபாவளி உள்ளிட்ட விழாக்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வாங்க அனுமதி இல்லை என்று மத்திய அரசின் தனி செயலாளர் வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். இதனால் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஒப்புதல் புதுவைக்கும் பொருந்தும் என்பதால் அரசு துறைகள், அரசு சார்பு நிறுவனங்கள் அரசின் செலவில் தீபாவளி பண்டிகை மற்றும் இதர பண்டிகைகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்க அரசின் பணத்தை செலவழிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தீபாவளிக்கு அரசு சார்பில் பட்டாசு, ஸ்வீட் பாக்ஸுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. பண்டிகை காலம் மற்றும் மழைக்காலம் என்பதால் புதுச்சேரியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் முதலமைச்சர் பயணித்த காரும் சிக்கிய நிலையில் எந்தவித பதட்டமும் இன்றி வாகனம் சாலையில் ஊர்ந்து சென்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
புதுச்சேரியில் பொதுவாகவே பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. அதிலும் சுற்றுலா நகரம் என்பதால் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் இயல்பை விட அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் தற்போது தீபாவளி பண்டிகை காலம் என்பதாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருவதாலும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இதற்கு விதிவிலக்கில்லாமல் கதிர்காமம் சாலை வழியாக வந்த முதலமைச்சர் வாகனம் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறியது. இருந்தபோதிலும் எந்தவித பதற்றமும் சலசலப்பும் இன்றி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பயணித்த கார் பொதுமக்கள் வாகனங்கள் உடனே அந்த போக்குவரத்து நெரிசலில் ஊர்ந்து சென்றது. முதலமைச்சர் வாகனம் செல்லும் வரை போக்குவரத்தை நிறுத்தி பல மணி நேரம் பொதுமக்களை காக்க வைக்கும் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலிலும் எந்த ஆரவாரமும் இன்றி மக்கள் உடனே பயணித்து புதுச்சேரி முதலமைச்சர் மீண்டும் தான் ஒரு எளிமையான முதலமைச்சர் என்று நிரூபித்துள்ளார். இதனிடையே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி முதலமைச்சர் வாகனம் ஊர்ந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு உப்பளம் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் விழா நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரால் கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழகத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்த அவர் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,170 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2000 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி